ஹல ஹபீபி! ஏஜிஎஸ் தரப்புல தளபதி விஜய் நடிப்புல கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான கவுட் திரைப்படம் முதல் வாரத்திலேயே 4 நாட்கள்ல 288 கோடி கிட்ட இமாலய இலக்கை எட்டி உலக வசூல் வேட்டையாடி இருந்தது. மேலும் 2வது வார இறுதியில கண்டிப்பா அதிவேகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, படத்துக்கு குவிந்த கலவையான விமர்சனம் காரணமா வசூல்ல பெரிதளவு பாதிக்கப்பட்டிருந்துச்சுங்க. தளபதி விஜய் படத்துக்கு எப்போதுமே கை கொடுக்கும் தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் இந்த அளவுக்கு கை கொடுக்கல. ஏன்னா கேரளாவுல நிலவி வரும் பிரச்சனை, ஆந்திராவுல வெள்ளம் போன்ற காரணங்களா கோட் படத்துல மிகவும் வசூல் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. தி கிரேட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் வெளியாகி 11 நாட்கள் ஆகிய நிலையில, சனி மற்றும் ஞாயிறு டாக்ஸ் ஆஃபீஸ்ல பயங்கரமான படமும் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாரியும், இதுவரைக்கும் மொத்தம் கோட் படத்தின் வசூல் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே விரிவா பார்க்கலாம் வாங்க. சுமார் 400 கோடி பட்ஜெட்ல ஏஜிஎஸ் நிறுவனம் தி கிரேட் ஆஃப் ஆல் டைம் படத்த தயாரிச்சிருக்காங்க. தமிழகத்துல தளபதி மட்டும் தான் 200 கோடி என கூறப்படுது சம்பளம். மேலும் பிரபுதேவா, சினேகா, மீனாட்சி போன்ற நட்சத்திர பட்டாளங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. மேலும் இந்த டெக்னாலஜி கணக்குப்படி பார்த்தோம்னா, படத்துக்கு செலவு செய்யப்பட்ட நிலையில அந்த அளவுக்கு வசூல் வரல அப்படின்ற மாரியும் சொல்லப்படுதுங்க. அங்க நடிச்ச பிரபலங்களுக்கு எல்லாத்துக்கும் சுமார் ஒரு 50 கோடி கிட்ட குடுத்ததா சொல்லப்படுது. மேலும் நடிகர் விஜய்க்கு 200 கோடி சம்பளம் கொடுக்க காரணமே அனைத்து இடங்களிலும் தளபதியின் மார்க்கெட் பெரியதா உயர்ந்து விட்டது அப்படின்னு அர்ச்சனா கல்பத்தி பேட்டியில் ஒன்றில கூறியிருந்தாங்க. ஆனா கோட் படம் வெளியான பின்னர் தமிழ்நாடு மற்றும் ஓவர்சீஸ தவிர்த்து ஆ இந்தியாவுல படத்த யாருமே பெரிதா கொண்டாடல அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பயங்கரமான ஒரு இதாவும் இருந்ததா சொல்லப்படுறாங்க. இதுல காரணம் சிஎஸ்கே அப்படிங்கிற மாரியான ஒரு விமர்சனமும் வச்சுட்டு வராங்கங்க. ஏன்னா சிஎஸ்கே, மும்பை இந்த மாதிரியான மேட்ச் தோத்தது காரணம் அப்படிங்கிற மாரியும் பயங்கரமான இதா பேசப்பட்டு வருதுங்க. இந்தியாவுல கோட் திரைப்படம் இதுவரைக்கும் 212 கோடி ரூபாய் வசூலை பெற்றிருப்பதாக கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில, ஓவர்சீஸ் வசூலை பொறுத்தவரையில 150 கோடி வரைக்கும் வசூல் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. ஒட்டுமொத்த விஜயின் கோட் திரைப்படம் 11 நாட்கள்ல 360 முதல் 380 கோடி வரை உலக அளவுல வசூல் செஞ்சதாக சொல்லப்படுதுங்க. சனி மற்றும் ஞாயிறுல 14 கோடி மற்றும் 15 கோடி அளவுக்கு இந்தியாவுல வசூல் செஞ்சதா சொல்லப்படுதுங்க. கோட் படத்தின் முதல் வார கலெக்ஷன் ரிப்போர்ட்டை அர்ச்சனா கல்பத்தி வெளியிட்டதைப் போல 2வது வார கலெக்ஷனையும் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. 400 கோடிக்கு உருவான படமானது 400 கோடி வசூல கூட இன்னும் தொடலையே அப்படின்னும் ரஜினி, அஜித், சூர்யா ரசிகர்கள்லாம் கமெண்ட் செஞ்சு வராங்கங்க. மேலும் இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் கிருஷ்ணா எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க.